ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, பழனியிலிருந்து பழனி முருகன், நான் உன்னிடம் பேச நீண்ட நேரமாக காத்திருக்கின்றேன். சுபமங்கல செய்தி உனக்கு கிடைக்கும் என்ற ஒரு நல்ல விஷயத்தோடும் பல நன்மைகள் உன் வாழ்வில் வந்து சேரப்போகின்றது என்கின்ற ஒரு நல்ல விஷயத்தோடும் பல ஏராளமான நன்மைகளை உன் வாழ்க்கையில் நான் அள்ளித்தர வந்திருக்கின்றேன் என்கின்ற விஷயத்தோடும் உன்னை இப்பொழுது நான் சந்திக்க வந்திருக்கின்றேன். நடக்கும் விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் பேரின்பத்தை கொடுக்கக்கூடியதாக இல்லாமல் பெரும் அதிர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றதே என்று நீ நினைத்து கவலைப்பட வேண்டாம். இந்த கஷ்டங்களை எல்லாம் நான் உன்னுடைய வாழ்க்கையில் தற்சமயம் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றேன் என்றால் அதற்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடுமா? இந்த கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போவதற்கும் உன் வாழ்வையில் நீ பேரின்பத்தை சந்திப்பதற்காகவும் தான் தற்சமயம் இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. இது எதுவுமே உன்னை துன்பப்படுத்தவோ உன்னை கஷ்டப்படுத்தவோ காயப்படுத்துவதற்காகவோ நிகழ்வது இல்லை. உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பதற்காகவும் வாழ்வின் பல உண்மைகளையும் யதார்த்தங்களையும் அர்த்தங்களையும் உனக்கு புரிய வைப்பதற்காகவும் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்படி இந்த வாழ்க்கையை நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ வேண்டுமா? முருகனை வணங்கியும் என்னால் எந்த ஒரு நலனையும் பெற முடியவில்லையே என்று ஒரு துளி எண்ணம் கூட என்னுடைய பக்தர்கள் மனதில் எழாதவாறு ஆங்காங்கே நான் அவர்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் ஓடி வந்து செய்தபடி இருக்கின்றேன். நீ அனுபவிக்கும் விஷயங்களில் என்னுடைய லீலைகள் நிச்சயம் இருக்கும் என்பதை நீ உணர்ந்துதான் அனுபவித்து கொண்டும் இருக்கின்றாய். என் அன்பு குழந்தையை, இப்படி நீ கஷ்டப்படுவதை நான் துளியும் விரும்பாமல் அந்த இடத்தில் நீ இன்பமாக வாழ வேண்டும் என்றுதான் அவசரமாக பல வேலைகளை உனக்காக நான் செய்கின்றேன். அது புரியாமல் ஒரு பொழுதும் நீ மனம் வருந்த வேண்டாம். எப்படியப்பா இத்தனை கஷ்டங்களை நான் தாங்கிக் கொள்வது என்பதையெல்லாம் தாண்டி உன்னுடைய வாழ்க்கையை நீ அர்த்தமுள்ளதாக பயனுள்ளதாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றாய். உனக்கு மட்டும் பயன் பெறாமல் பிறருக்கும் பயனுள்ள வகையில் வாழ்வது எப்படி என்று பல சமயங்களில் நீ சிந்திக்கவும் செய்கின்றாய். இப்படிப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையை நான் கையில் எடுத்து கொண்டிருக்கின்றேன். நீ என்னிடம் பூரண சரணாகதி அடைந்திருப்பதை அறிந்து உன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க இப்பொழுது வந்திருக்கின்றேன். உன் மனதில் தோன்றுகின்ற விஷயங்கள் எப்பொழுதுமே எல்லா நேரங்களிலுமே நேர்மறையானதாக இருந்து விடுவது இல்லை. சில சமயங்களில் ஏதோ ஒரு காரணத்திற்காக உன் மனதில் எதிர்மறையான எண்ணங்களும் எழத் தொடங்குகின்றது. அந்த சமயம் நான் உன்னுள் நுழைந்து அந்த எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் கீழிறக்கிவிட்டு நேர்மறையான எண்ணங்களை மேலோங்கவும் செய்கின்றேன். உன்னால் சில விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாமலும் பரிதவித்து கொண்டு இருக்கின்றாய். இந்த நிலை உனக்கு இல்லாமல் எல்லா விஷயங்களிலும் உனக்கு ஒரு புரிதலை கொடுத்து ஒரு தெளிவை கொடுத்து உன் வாழ்விற்கான அர்த்தத்தையும் நீ தெரிந்து கொள்ளும்படி செய்கின்றேன். பல ரகசியங்களை இப்பொழுதுதான் நான் உனக்கு வெட்ட வெளிச்சமாக திரை போட்டு காண்பித்திருக்கின்றேன். அதை பார்த்து உன்னுடைய மனமானது மிகவும் மகிழத்தான் செய்கின்றது. முன்பெல்லாம் இது தெரியாமல் இருந்தது. இப்பொழுது எல்லாம் ஒரு தெளிவு நமக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது. எல்லா விஷயங்களிலும் நாம் சிறந்தவற்றை கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். எந்த விஷயங்கள் எல்லாம் மாற வேண்டும் என்று நினைத்தோமோ அந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு பேரின்பத்தை கொடுக்கக்கூடியதாக மாறிக்கொண்டிருப்பதை நீ நிச்சயம் உணர்வாய். என் அன்பு குழந்தையாகிய நீ படும் கஷ்டங்கள் இனியும் தொடரப்போவது இல்லை. ஏதோ ஒரு காரணத்திற்காக நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் இந்த கந்தனின் கருணையால் மேம்பட்டு அது ஒரு புனிதத்தை தான் பெறும். மகத்துவமான பல நன்மைகள் உன் வாழ்வில் வந்து சேர இந்த முருகனுடைய துணை என்றென்றும் உண்டு. உன்னை நான் கைவிடாமல் காப்பவன், உன்னுடைய கஷ்டங்களை தீர்க்கக்கூடியவன், உன்னுடைய சங்கடங்களை போக்கக்கூடியவன். என் அன்பு குழந்தையாகிய நீ இனி பல நல்ல விஷயங்களை சந்திப்பாய். உன் மனதிற்குள் கவலைகளுக்கு இடமில்லாமல் போகும். சந்தோஷம் வந்து உன் மனதிற்குள் குடிகொள்ளும். எத்தனையோ பேர் உன்னை காயப்படுத்தி இருந்தாலும் இந்த கந்தனின் நினைவோடு நீ வாழ்கின்றாய். அப்பா முருகா, இப்படிப்பட்ட மனிதர்களிடமிருந்து என்னை காப்பாற்றி என் வாழ்க்கையை உயர்வடைய செய்ய வேண்டும் என்று மனதிற்குள் இத்தனை ஆசைகளை வைத்துக்கொண்டு இந்த கந்தனிடம் வந்து நிற்கும் உன்னுடைய நியாயமான கோரிக்கைகள் அத்தனையும் என்னால் நிறைவேற்றி கொடுக்கப்படும்.
என்னிடம் ஒன்றை கேட்டு வெகு நாட்களாக காத்திருக்கின்றாய். அந்த காத்திருப்புக்கான பலன் இப்பொழுது கைகூடி வரும். நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறவும் உன் மனதின் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறவும் இப்பொழுது நான் ஆயத்தமாக தான் வந்திருக்கின்றேன். ஒரு முறையாவது என்னுடைய பிரார்த்தனையை செவி கொடுத்து கேட்பாயா என்று என்னிடம் கேட்டாயே. ஒவ்வொரு முறையும் உன்னுடைய பிரார்த்தனையை நான் செவி கொடுத்து கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். அதற்கான வேலைகள் விரைவாக நடந்தபடியும் இருக்கின்றது. துளியும் சந்தேகம் இல்லாமல் என்னை முழுமையாக நம்பி காத்திரு. உனக்கான எல்லா விஷயங்களும் விரைவாக வந்து சேரும். என் அன்பு குழந்தையே, சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க வேண்டும் என்று முயற்சி செய்து புரிய வைக்க பாடாய்ப்படுகின்றாய். அந்த சமயத்தில் அவர்கள் புரியாதது போல உன்னிடம் நடித்திருந்தாலும் அவர்களுக்கும் அனைத்தும் புரிந்துதான் இருக்கின்றது. அவர்களை மாற்றிக்கொள்ள அவர்கள் தயாராக இல்லை. ஆனால் மாற்றமானது காலத்தால் கொண்டு வரப்படும். காலம் ஒருவரையும் மாற்றத்திலிருந்து தப்பிக்க வைத்து விடுவது இல்லை. காலமும் நேரமும் மாற்றம் என்ற ஒன்றை விடாமல் செய்து கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. அப்படி உன் வாழ்வில் வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்வை ஒரு உயரமான இடத்திற்கு கொண்டு சென்று அமர வைக்கும். அப்படிப்பட்ட காலம் தொலைவில் இல்லை என் குழந்தையே, இதோ அருகில் வந்து விட்டது. உடனடியாக கொடுக்க வேண்டிய விஷயங்களெல்லாம் உன்னுடைய விஷயத்தில் நான் கொடுக்க விரும்புகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று நீ காத்திருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நல்ல நிகழ்வுகளாக மாறி இப்பொழுது நடக்கும். உன் மனம் எந்த அளவிற்கு தூய்மையானது என்று எனக்கு தெரியும். எந்த ஒரு கரையும் படியாமல் மிகவும் தெளிவாக, தூய்மையாக, மென்மையாக, வெண்மையாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட களங்கமற்ற இந்த மனதில் எப்பொழுதுமே நான் குடிகொண்டுதான் இருப்பேன். என் அன்பு குழந்தையாகிய உன்னோடு உன் மனக்குரலோடு நான் பேசிக்கொண்டும் தான் இருப்பேன். என்னுடைய வார்த்தைகளை கேட்டு உன்னுடைய மனமானது செயல்படும். உன்னுடைய செயல்கள் அனைத்தும் வெற்றியின் செயல்களாக தானாக மாறும். எந்த இலக்கை நோக்கி உன்னுடைய வாழ்க்கை பயணம் இருந்து கொண்டிருக்கின்றதோ அந்த இலக்கை நீ எப்படியாவது பிடித்துவிட இந்த முருகன் உனக்கு எப்பொழுதும் துணை நிற்பேன். யாரெல்லாம் வழி கொடுத்தார்களோ அவர்களே உனக்கு இன்பங்களையும் கொடுப்பார்கள். எந்த இடத்தில் நீ அவமானப்பட்டு தலை குனிய வேண்டிய நிலை ஏற்பட்டதோ அதே இடத்தில் நீ தலை உயர வேண்டிய சூழ்நிலையும் வரும். தலை நிமிர்ந்து பிறர் உன்னை பார்க்கக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையே மிகப்பெரிய வியப்பை சந்திக்கும். இது எல்லாம் எப்பொழுது நடக்கும் என்று கேட்கின்றாய் அல்லவா? அது எல்லாமே இப்பொழுதுதான் நடக்கும் என் குழந்தையே. பழனி முருகனுடைய இந்த வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் பலிக்கும். உன்னோடு மனம் விட்டு பேசி உன் வாழ்க்கைக்கு தேவையான சுப விஷயங்களையும் சுப செய்திகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக கொடுக்கவும் தான் இப்பொழுது உன்னை தேடி வந்தேன். என் அன்பு குழந்தையாகிய நீ என்னுடைய வாக்கை கேட்டு விட்டாய். இனி நல்லதுதான் நடக்கும்.